सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। பிரகிருதியானது ஜீவனை கிரகணம் செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் ஜீவனை பிரவೃத்தியிலேயே இருக்கும்படியாக செய்கிறது. அந்த சம்ஸ்காரத்தையே போஷணமாக வளர்க்கக்கூடிய நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம், தள்ளப்படுகின்றோம். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடன் நாம் இருப்பதற்கு எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் சாஸ்திரமும் சொல்லுகிறது. நம்முடன் நாம் இருப்பதற்கு, நம்முடன் நாம் நாமாக இருப்பதற்கு எந்த செயல்பாடுகளும் செய்ய வேண்டிய அவசியம். நாம் செயல் செய்து கொண்டே இருக்கிறோமே, பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் செயலா பண்ணி கொண்டிருக்கிறோம். சிந்தனையும் ஒரு செயல் தான், சிந்திப்பதும் ஒரு செயல் தான், எண்ணுவதும் ஒரு செயல் தான். அப்போ தொடர்ந்து நாம் செயலா செய்து கொண்டே இருக்கிறோமே. எதற்காக? எது நம்மை செயல் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் இந்த பிரகிருதி. அதனுடைய கிரகணத்துக்குள்ளே, அதனுடைய பிடிமானத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதனால்தான் நம்முடன் நாம் அமருவதற்கு ஒன்றுமே செய்யாமல், எதுவுமே செய்யாமல் நம்முடன் நாம் அமருவதற்கு தகுதி இல்லாத காரணத்தினாலே விதவிதமான கர்மங்களை எல்லாம் செய்து
அதன் மூலமாக மனது பக்குவ நிலைக்கு வந்து அதன் பிறகு மெதுவாக மெதுவாக மனமானது உள்முகமாக திரும்ப ஆரம்பிக்கிறது. பல பிறவிகள், பல கர்மங்கள், இப்ப இந்த சாதகன் பார்க்கிறான், அஜாமிலன் பார்க்கிறான், எப்படி ஒரு விளையாட்டு மானானது விளையாட்டை போல மனிதர்களை மயக்கி இழுத்து கொண்டு போகிறதோ, அதே போல இந்த பிரகிருதியானது நம்மை தொடர்ந்து விளையாட்டு களத்திலேயே நம்மை வைத்திருக்கிறது. எந்த விளையாட்டு களம்? அகங்காரம், வாசனாமயமான அகங்காரம், கரணம், காரியம். இந்த மூன்று இடத்திலும் இந்த மூன்றும் தான் விளையாட்டு களம். ஒரு ஜீவன் விளையாடுவதற்கு விளையாட்டு களமாக இருப்பது இந்த மூன்று இடம். இதுலதான் தொடர்ந்து நாம் விளையாடிக்கொண்டே இருக்கிறோம். அதிகமாக நாம் ரன்களையும், வாசனா என்று சொல்லக்கூடிய ரன்களையும் சேர்க்கிறோம். அது நம்முடைய சஞ்சிதத்திலே போய் பதிவாகிறது. அது மீண்டும் நம்மை செயல்பட தூண்டி பிராரப்தத்துக்கு நம்மை கொண்டு வந்து மீண்டும் விளையாடுது. மீண்டும் ஒரு பாத்திரம் அடிக்கிறோம், மீண்டும் ஒரு காரியம், மீண்டும் ஒரு கரணம், அதிலே இந்த வாசனையுடன் கூடிய கர்த்தா. இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இதை நான் உதறி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகையினாலே மமாகமிதி தேகாதௌ ஹித்வா மித்யார்த்த தீமதி தாஸ்யே மனோ பகவதி சுத்தம் தத் கீர்த்தன ஆதிபிஹி. காலையில் இந்த பாட்டை தான் நாம் ஆரம்பித்தோம். அமித்ய அர்த்த தீஹி, மித்யா கலப்படம் இல்லாத என்றால் ஸ்வபாவத்தை விட்டுவிட்டு, அப்படி புரிஞ்சுக்கணும். மூன்று குணத்தை விட்டுவிட்டு, மூன்று குண வாசனைகளை விட்டுவிட்டு, தூய்மையான ஆத்மாவினுடைய அந்த பொருள் பரம்பொருளிடத்திலே தீஹி மதியை வைத்தவனாய், இதுதான் நம்முடைய இலக்கு. என்னுடைய அறிவு அமித்ய அர்த்த தீஹி, உண்மையான பொருளிடத்திலே என்னுடைய அறிவு போய் எப்பொழுதும். இப்ப என்னுடைய தீ எங்க இருக்கு? உண்மை அல்லாத வட்டிடத்திலே அகம் இதி மன்யதே என்றால் அனாத்மாவிடத்திலே அகம் பாவம். அப்போ என்ன ஆகிறது? அது மித்யார்த்தம். அதிடத்திலிருந்து எடுத்து நான் நான் என்று சொல்கிறேன் அல்லவா, அந்த நான் என்று சொல்லக்கூடிய மித்யார்த்தம், உண்மை அல்லாத நானை உண்மையான நானிடத்திலே கொண்டு போய் எப்பொழுதும் நிலை பெற வேண்டும். இந்த உண்மை அல்லாத நான் உண்மையான நானுடன் போய் சேர்றதுல இத்துக்கொள்வோமே. உண்மை அல்லாத நானுக்கு இருப்பு தன்மையும் கிடையாது.
இருப்புத்தன்மை இல்லாத காரணத்தினாலே அது ஒளிர்வதும் கிடையாது. இருப்புத்தன்மையும் ஒளிர்வதும் இல்லாத காரணத்தினாலே அது செயல்படுவதும் கிடையாது. அப்ப இந்த நாண உண்மை அல்லாத மித்தியார்த்தம் என்று சொல்லக்கூடிய மித்யா ஞானத்தை உண்மையான அமித்யார்த்த தீகி, உண்மையான நானிடத்திலே கொண்டு போய் வைத்து உண்மை அல்லாத அந்த நாணை, இந்த நான் என்ன பண்ணுகிறது, உண்மையான பொருளோட போகும்போது அது தன்னுடைய சொரூபத்தை இழக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப உண்மையல்லாத பொருள்கிட்ட வரும்போது என்ன ஆகிறது, எனது என்கின்ற அபிமானத்தை சேர்த்துக்கொள். எது தனது அல்லவோ அதை தன்னுடையது தன்னுடையது அப்படின்னு அது பிடித்துக் கொள்கிறது. எதெல்லாம் என்னுடையது என்று சொல்கிறது, கரணத்தையும் காரியத்தையும் என்னுடையது என்னுடையது. அகம் மம இதி. இந்த இரண்டையும் நான் உண்மையான அந்த பொருளிடத்திலே அறிவை கொண்டு வைத்துவிட்டு உண்மையல்லாத நான் எனது என்பதை அறிவிலிருந்து தியக்வா ஹித்வா விட்டுவிட்டு நான் எனது என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு. இப்ப நீங்க கேட்கலாம், நான் எனது என்கின்ற எண்ணம் இருந்து போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன இப்ப கஷ்டம் வந்து? நான் எனது என்று சொல்லி வாழ்ந்து விட்டு போகிறேன். எதுவரை நான் அல்லாததை நான் எனது என்று சொல்லுகின்றேனோ அதுவரை ஜீவனுக்கு மோகம் சோகம் பயம் நீங்காது. நம்ம என்ன வேணா செய்யலாம், இந்த மூணும் போகாது. நான் அல்லாததிலே நான் என்கின்ற எண்ணத்தை கொண்டு வைத்தால் மோகம் சோகம் பயம் நம்மை விட்டு ஒரு நாளும் நீங்காது. நான் மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் செய்யலாம், பாடல்கள் பாடலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பூஜைகள் செய்யலாம், என்ன பண்ணலாம். கடைசியில் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட மனசை பார்க்கணும். மோகம் போயிருக்கா, சோகம் போயிருக்கா, பயம் போயிருக்கா, இந்த அடிப்படையாக இந்த மூன்றும் நம்மை விட்டு விலகாததற்கு காரணம் மித்யார்த்த தீ. அமித்யார்த்த தீ இல்ல, மித்யார்த்த தீ. உண்மையல்லாத பொருளிடத்திலே அதுதான் நான், அந்த பொருளெல்லாம் என்னுடையது. அர்ஜுனனுக்கு வந்ததே அதுதானே. ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா. எப்படி நான் கொள்வேங்கிறான். யாரே? ஸ்வஜனம், என்னுடையவர்கள். மோகம் சோகம், அதனால வந்தது பயம். மித்யா ஞானத்தினால இந்த மூன்றும் தன்னை விட்டு நீங்காது என்று இப்ப இருக்கக்கூடிய ஸ்திதியிலே இந்த மூன்றும் தன்னை விட்டு நீங்காது என்று தெரிந்து கொண்ட அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னுடைய மாணவனாக வருகிறேன், எனக்கு அறிவுரை கூறுவீராக. எதற்கு? இந்த மூணை விட்டு போகணும்பா. மோகம் சோகம் பயம். அதனால அவன் சொல்றான், நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்துவா.
அப்போ என்னை விட்டு இந்த மூன்றும் போகணும் அப்படின்னா மித்தியார்த்தத்திலிருந்து அமித்தியார்த்த அந்த பொருளிடத்திலே இந்த அறிவை கொண்டு போய் வைத்தல். திரும்ப 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 இதை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணும். இங்க இருக்கிற இந்த அறிவை எடுத்து போய் நான் எனதுன்னு சொல்லுவோம் அல்லவா, இந்த ரெண்டையும் எடுத்து உண்மையான அந்த ஆத்மாவிடத்திலே கொண்டு போய் என்னுடைய சுரூபத்துல கொண்டு போய் வைக்கணும். அதை வைக்க விடாம செய்வது எது? இந்த மனசுதான். எந்த மனமானது அங்க போய் இருக்கணுமோ அந்த மனம் அங்கே போய் அமருவதற்கு தகுதி இல்லாத, தயாராக இல்லாத, பக்குவம் இல்லாத மனமா இருக்கு. அப்ப அந்த மனதுக்கு பலத்தை கொடுத்து, பக்குவத்தை கொடுத்து, மனதை உறுதியாக அந்த பரமாத்மாவிடத்திலே கொண்டு போய் வைப்பதற்கு என்ன சாதனம் இருக்கு நம்மிடம்? ஏன்னா இப்ப தெரிந்து விட்டது, மித்தியார்த்த தீயிலிருந்து அமித்தியார்த்த தீக்கு போகணும். நான் எனது என்பதை துறக்கணும். தெரிஞ்சாச்சு, ரொம்ப தெளிவா தெரியும். வேதாந்தம் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் வேதாந்தம். வேதாந்த ஞானம் முழுமை பெற்று விட்டது. இனிமேல் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனா என்னுடைய அனுபவத்துல இந்த இந்த மனம் அமித்தியார்த்தத்துல போய் உட்கார மாட்டேன்னு சொல்லுகிறதே. என்ன மீண்டும் மீண்டும் மித்தியார்த்தத்திலே இருந்து கொண்டு நான் எனது நான் எனது என்பதிலேயே இந்த மனம் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறதே. அப்ப இந்த மனதை அங்கே கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு என்ன சாதனா இருக்கிறது? ஏன் முதல்ல தடையா இருக்குன்னு தெரியணும். எது தடையா இருக்கு, அந்த தடையிலிருந்து எப்படி நான் நிவர்த்தி அடைவதற்கு என்ன சாதனா, அதையும் இந்த அஜாமிலன் சொல்லுகிறான். என்னுடைய மனம் அந்த உண்மையான பொருளிடத்திலே போய் அமராமல் இருப்பதற்கு காரணம் அசுத்தமான மனமாக இருக்கிறது. அகங்காரத்துடனும் விருப்புடனும் சங்கல்பத்துடனும் ஆசையுடனும் கூடிய மனமாக இருக்கு. இந்த மனதை சுத்தமான மனமா மாத்தணும். சுத்தமான மனம். அசுத்தமான மனதை சுத்தமான மனதா மாற்றுவதற்கு என்ன உபாயம் இருக்கு? ஒரு பாத்திரம் அசுத்தமாக நாம் உபயோகப்படுத்தி அசுத்தம் அடைந்து விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு ஜலம் இருக்கிறது, அதற்கு உண்டான சாதனம் இருக்கு. சோப்புன்னு சொல்றோம். லிக்யூடு சோப்பு என்னன்னு சொல்றோம். அதை வைத்து அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தும். மனம் ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைக்கப்பட்ட வாசனையினாலே அசுத்த நிலையிலே இருக்கு. ஏத்துக்கிறான், ஒத்துக்கொள்கிறான். என்னுடைய மனம் அசுத்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் மனம் போய் அந்த அமித்தியார்த்தமான இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே போய் உட்காருவேனா அமருவேனா என்று சொல்லி முரண்டடிக்கிறது. என்னால் முடியவில்லை, என்னுடைய மனம் இன்னும் அதற்கு தகுதி படைத்ததா இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான், ஒற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அதற்குண்டான சாதனம் என்ன? இந்த சாதனத்தை இங்கே சொல்கிறான். தத் கீர்த்தன ஆதிபிஹி. தத் பரமாத்மா, அந்த அமித்தியார்த்தமாக இருக்கின்ற தத் அந்த பரமாத்மாவிடத்திலே இந்த அசுத்தமான மனதை சுத்தமான மனமாக ஆக்கி
இந்த மனதை கொண்டு போய் அவரிடத்துல ஒப்படைக்கணும். அதற்கு எனக்கு என்ன சாதனா இருக்கிறது? தத் கீர்த்தன ஆதிபிஹி, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், என்னென்னலாம் சாதனங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ, கேட்பது, பாடுவது, பூஜை செய்வது, ஜபிப்பது, தியானிப்பது, என்னென்னலாம் சாதனங்கள். ஆதிபி என்றால் முதலான, கீர்த்தன ஆதிபி என்றால் இறைவனுடைய நாமத்தை பாடுவது முதலாக இருக்கக்கூடிய என்னென்னலாம் சாதனங்கள் இருக்கிறதோ அந்த சாதனங்களை மனதுக்கு கொடுத்து, இதெல்லாம் எதற்காக நான் கொடுக்கணும்? அதை ரொம்ப கவனமா சொல்றான். இதெல்லாம் செய்வதனாலே என்னுடைய மனம் சுத்தஹா மனஹா, மனமானது சுத்தம் அடையும். அசுத்தமாக இருக்கு, அதற்கு இந்த சாதனங்களை கொடுத்து சுத்தப்படுத்துகிறேன். எப்பொழுது சுத்தமாகும்? அதுவும் ஒரு கேள்வி. பாடுவதனாலேயே சுத்தமாயிருமா? ஜெபிப்பதனாலேயே சுத்தமாயிருமா? பூஜை பண்றதுனாலேயே சுத்தமாயிருமா? இறைவனுடைய நாமத்தை கேட்பதனாலேயே சுத்தமாயிருமா? நான் எனதை ஒதுக்கி வைத்து விட்டு இதெல்லாம் செய்யணும். நான் எனது முன்னாடி வந்து நிற்கின்ற வரை மனம் சுத்தம் அடைதல் என்பது நடக்காது. நான் பாடுகிறேன், நான் பூஜை செய்கிறேன், நான் கேட்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன். நான் நான் கரணங்கள் அது அதனுடைய தர்மத்தை செய்கிறது. கர்த்தாவாக இருக்கின்ற நான் இவைகளுடன் சேராமல் இந்த கர்த்திரு பாவத்தை கொண்டு போய் இறைவனிடத்திலே அர்ப்பணம். அப்படி செஞ்சா மய்யேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயா. ரெண்டாவது அத்தியாயத்துல பார்க்கிறோம். மய்யேவ மனஹா ஆதஸ்வ, மனதை என்பால் கொண்டு வை. மயி புத்திம் நிவேஷயே, புத்தி என்பால் கொண்டு வந்து வை. நிவசிஷ்யசி மய்யேவ, என்னிடத்திலேயே நீ வசிப்பாய். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிறார். அத ஊர்த்வம் ந சம்சயா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க கீர்த்தன ஆதிபி, பகவானுடைய நாமத்தை உச்சரித்தல், ஜபித்தல், பாடுதல், ஸ்மரணம் செய்தல், என்னென்னலாம் உண்டோ எல்லா சாதனங்களின் மூலமாக சுத்தம் மனஹா, மனம் சுத்தத்தன்மையை பெறுகிறது. அந்த சுத்தமான மனதை, அந்த சுத்தமான மனதை கொண்டு போய் என்ன செய்ய சொல்றாங்க? பகவதி தாஸ்யே, பகவானிடத்திலே நான் அர்ப்பணம் செய்ய போகின்றேன். பகவானிடத்திலே அந்த மனதை கொண்டு போய் நிலைநிறுத்தப் போகின்றேன். அப்படி அந்த மனதை நான் நிலைநிறுத்தினால்
அந்த மனதிலே இறைவனுடைய அந்த ஜோதி ஸ்வரூபத்தை, சைத்தன்ய ஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இப்ப இங்கே ஞானம் உள்வாங்கப்பட்டு விட்டது. எதை எதோட கொண்டு சேர்க்கிறது தெரிந்து விட்டது. மித்தியார்த்த தீயிலிருந்து அமித்தியார்த்த தீக்கு போகணும். மித்தியார்த்த தீயினுடைய லட்சணம் காரிய, கரண, கர்த்தா, இந்த மூன்று இடத்திலும் நான் எனது என்கின்ற பாவம் உடையது. அதை எடுத்து அமித்தியார்த்தத்துல கொண்டு போய் மனசை வைக்கணும். அதிலேயே நிலை பெற செய்யணும். அப்படி நிலை பெற செய்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய மனம் தகுதி படைச்சதா ஆகணும். அதற்கு தகுதியை கொடுப்பது எது? பக்தி என்கின்ற சாதனம். பக்தி யோகேன சேவதே பக்தியா மாம் அபிஜானாதி. பகவானுடைய ஸ்டேட்மென்ட். பக்தியினால் என்னை அறிகிறான், பக்தியினால் என்னை அடைகிறான். பக்தியா மாம் அபிஜானாதி. இவ்வாறு நான் செய்ய போகிறேன் என்று மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டவனாய் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியேறுகிறான். இதி ஜாத சுநிர்வேதா க்ஷணசங்கேன சாதுஷு கங்காத்வாரமுபேயாய முக்த சர்வ அனுபந்தனஹ. பூர்வ ஜென்ம சுகிருத்தம், அதனால் ஏற்பட்ட சாதுக்களுடைய சங்கம், விஷ்ணு தூதர்களுடைய சங்கம், தான் செய்த பூர்வ ஜென்ம சுகிருத பலன் விஷ்ணுவினுடைய ஸ்மரணம், நாமஸ்மரணம், இதெல்லாம் அவனை முழுமையாக மாற்றிவிட்டது. இதை சுக மகரிஷி பரீட்சித்துக்கு சொல்றார். சிறிது நேரம் சாதுக்களுடன் சங்கம் ஏற்பட்ட காரணத்தினாலே க்ஷணசங்கே, க்ஷணம், ஒரு க்ஷண பொழுதுதான் சங்கம் ஏற்பட்டது. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. க்ஷணப்பொழுது ஏற்பட்ட சங்கமே ஒருவனுடைய வாழ்க்கையிலே மரணம் ஜனனம் இல்லாத நிலைக்கு ஒருவனை இட்டு செல்லும் என்றால், காலம் முழுக்க நான் சாது சங்கத்தோடையே வாழ்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னன்னு சொல்வது? எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சாதுக்களுடையே க்ஷணசங்கே. இந்த க்ஷணப்பொழுது ஏற்பட்ட சங்கம் அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லணும் அல்லவா? அது என்ன செய்கிறது? அந்த சங்கம் உள்ளுக்குள்ள என்ன செய்கிறது அது தெரியணும் அல்லவா? அதையும் சொல்றான். சுக மகரிஷி பரீட்சித்திட்ட சொல்றான். அவனுக்கு என்ன செய்தது என்பதை சொல்றான். ஜாத நிர்வேதா. நிர்வேதம் கந்தாசி. நிர்வேதம் என்றால் வைராகி. ஜாதசு நிர்வேதா. நல்ல சுநிர்வேதா என்றால் ஆழ்ந்த வைராக்கியம் என்பது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. ஜாதகா ஏற்பட்டு விட்டது. உலகத்தின்பால் இருந்த அந்த விருப்பம், ராகம்னா விருப்பம், விராகம் என்றால் விருப்பம் வெறுப்பும் இல்லாத, அதான் வைராக்கியம். வைராக்கியம்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? வெறுத்து ஒதுக்கி விடுவது வைராக்கியம் நினைச்சுக்கிறோம். அதல்ல. எதையுமே அனுபவிக்காமல் இருப்பது வைராக்கியம் நினைச்சுக்கிறோம். அதல்ல.
எதன்பாலும் விருப்பமும் இல்லை, எதன்பாலும் விருப்பமும் இல்லை. ரொம்ப அழகா எழுதுறார். விராகத்துக்கு அவர் விளக்கம் எழுதும்போது பதஞ்சலி முனிவர் வைராக்கியம் என்று அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, விராகஸ்ய பாவம் வைராக்கியம். ராகத்திடத்திலே ராகம் இல்லாத தன்மைக்கு பெயர் வைராக்கியம். விருப்பினிடத்திலே விருப்பம் இல்லாத தன்மை இருந்தால் அது வைராக்கியம். எனக்கு ஒண்ணு விருப்பம் இருக்கு, ஒரு பொருளை விரும்புறேன், அந்த விருப்பத்தினிடத்திலே எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால், இந்த இடத்துல பொருள் அல்ல, பொருள் நமக்கு அந்நியமா, அந்த பொருளை விரும்புகின்ற எண்ணம் நம்மள்ட்ட இருக்கு. அது என்னவென்னா உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், என்ன அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கு அல்லவா, அந்த எண்ணம் தான் இங்கே ராகம், விருப்பம். அந்த விருப்பத்தினிடத்திலே விருப்பம் இல்லா தன்மைக்கு பெயர் வைராக்கியம். நாம விருப்பத்தை மனதிலே வைத்துக் கொண்டு வெளியிலே நாம மனிதர்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பொருளை அனுபவிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, நான் உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு, அதுக்கு பேர் வைராகியம் கிடையாது. அப்போ இந்த சங்கம், சாதுவனுடைய சங்கம் ஜித ஜாதசு நிர்வேதா, உலகத்தின்பால் கொண்ட அந்த விருப்பத்திடத்திலிருந்து நன்றாக விலகியவனா இவன் ஆகிவிடுகிறான். வைராக்கியம், இந்த வைராக்கியத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா மன அமைதி. எனக்கு வைராக்கியம் வந்திருக்கு, நான் விராகி பாவத்துல இருக்கிறேன், வைராக்கியவானா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனதுல ரொம்ப அமைதி வந்தாச்சுன்னா. ஏன்னா அமைதி இல்லா தன்மைக்கு காரணமே இந்த ராகபாவம் தான். எதுவரை ராகபாவம் இருக்கிறதோ அதுவரை மனதுல அமைதி இருக்காது. எப்போ நமக்கு மனதில் அமைதி வந்து விட்டதோ அப்போ தெரிந்து கொள்ளலாம், நான் அந்த எண்ணத்திடத்திலே வைராகியாக இருக்கிறேன், விராகி பாவத்துடன் இருக்கிறேன். இதை கொடுத்தது யாரு? சாதுவுடைய சங்கத்தினால ஏற்பட்ட நன்மை, சாது சங்கா. இரண்டாவது முக்த, விடுபடுகிறானா எங்கிருந்து? சர்வ அனுபந்தனஹா முக்தஹா. எதிடத்தெல்லாம் பந்தப்பட்டு இருந்தானோ அதுல இருந்தெல்லாம் இவனுடைய மனம் விடுபடுகிறது. முக்தஹா அனுபந்தனாக, இவனை தொடர்ந்து இவனுடைய சரீரத்தை தொடர்ந்து நான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த உணர்விலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய என்னென்னலாம் லோகம் இருக்கோ, அது புத்திரனாக இருக்கலாம், புத்திரேஷனா, தாரணேஷனா மனைவி, வித்தேஷனா செல்வம், அதோட எல்லாம் சேர்த்து இந்த மூன்றும் அடிப்படை. அதன் பிறகு வரக்கூடியதுதான் மற்ற எல்லாம், அது பிறகு வரக்கூடியது. மனைவி, குழந்தை, செல்வம், இந்த மூன்றும் ஒரு ஜீவனை பந்தப்படுத்தி வைக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய மற்ற எல்லா பந்தத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லா பந்தத்திலும் இருந்தும் சர்வ அனுபந்தம் முக்தா, தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பந்தத்திலிருந்தும் மனம் முழுமையாக விடுபட்டு ஒரே ஒரு சங்கம் தான்.
க்ஷணப்பொழுது ஏற்பட்ட சாதுஷு சங்கா. உலகத்திடத்திலே வைராக்கியம், உடைமைகளிடத்திலே வைராக்கியம், பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒன்று விருப்பம், மற்றொன்று வெறுப்பு. விருப்பு வெறுப்பிலிருந்து முழுமையாக மனமானது முழுமையாக விடுபட்டு விட்டது. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். வைராக்கியம் என்னடான்னா, விருப்பு வெறுப்பிலிருந்து மனம் முழுமையாக விடுபட்டிருக்கக்கூடிய தன்மை. இந்த மனம் நம்மிடம் எப்பொழுது ஏற்படுகிறதோ, எப்போனா இருக்கலாம், அது சிறு பிராயமாக இருந்தாலும் சரி, அல்லது வயோதிகமான காலமாக இருந்தாலும் சரி, நடுத்தர பருவம் எப்பொழுது நமக்கு ஏற்படுகிறதோ அந்த க்ஷணமே நாம அந்த ஸ்திதியிலிருந்து அடுத்த ஸ்திதிக்கு உடனடியாக மேலோங்கி வருகிறோம், தேடி வருகிறோம். காரணம் சங்கா, சாது சங்கா. இப்ப இவனுடைய மனம் முழுமையாக தயாராகிவிட்ட காரணத்தினாலே தான் அடைய வேண்டிய இலக்கு என்னன்னு தெரிந்து விட்டது, அதற்கு உண்டான அறிவும் தெரிந்து விட்டது, அதை அடைவதற்கு உண்டான கரணம் மனமும் தயார்படுத்த வேண்டும் என்று மனதையும் தயார்படுத்தி விட்டான். இப்ப இவன் என்ன பண்ணணும், அந்த மனதை இறைவனிடத்திலே கொண்டு போய் பகவதி தாசியே, பகவானிடத்திலே இந்த மனதை ஒப்படைக்கணும், நிலையாக நிலைநிறுத்தத்துக்கு உண்டான வேலையை செய்யணும். அப்போ அதுக்கு என்ன பண்றான், எல்லா சங்கங்களிலும் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு, எல்லா பந்தத்திலும் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு, கங்காத்வாரம் உபேயாயே. கங்காத்வாரம், கங்கோத்ரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோமுகம். கங்கா துவாரம் என்றால் கங்கை புறப்பட்டு வரக்கூடிய அந்த புனிதமான க்ஷேத்திரத்திலே, அது ஹரித்வாராக இருக்கலாம், அதுக்கு மேலே ரிஷிகேஷாக இருக்கலாம், அதற்கு மேலே கங்கோத்ரியாக இருக்கலாம், அதுக்கு மேலே கோமுகா இருக்கலாம். கங்கா துவாரம், கங்கை ஓடி வரக்கூடிய அந்த வழியிலே, அந்த தடாகத்தினுடைய தீரத்திலே சாதுக்கள் வாழக்கூடிய, தவம் இயற்றக்கூடிய அந்த இடத்தை உபேயாய இவன் அணுகி போகிறான். இங்கே போய் என்ன செய்கிறான், இரண்டு கரைகள் பறந்து விரிந்திருக்கக்கூடிய கரைகள், இரண்டு கரைகளுக்கும் இடையிலே நடுவிலே கங்கை பிரவாகமாக ஓடுகிறது. இரண்டு கரைகளிலும் சாதுக்கள் நிறைய ஆசிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு, சத்சங்கத்தில் ஈடுபட்டு கொண்டு, தியானம் செய்து கொண்டு, பிக்ஷை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார். அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கிறது, தேவாலயங்கள் இருக்கிறது. பக்தர்கள் தொழுது விட்டு போக வேண்டும் என்பதற்காக நிறைய ஆசிரமங்களிலே யோக அபியாசம் கற்றுக் கொடுக்கிறார்கள். மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி, பிராணனை ஒருமுகப்படுத்துவது எப்படி, உடலை நல்ல ஆரோக்கியமாக ஸ்திரமாக பலம் பொருந்திதாக வைத்திருப்பது எப்படி, இதெல்லாம் யோக அபியாசம். சிவானந்த ஆசிரமத்தை போல அஷ்டாங்க யோகமாக இருந்தாலும் சரி, உபாசனைக்கு உண்டான ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சத்சங்கத்துக்கு உண்டான ஸ்ரவணம் மனனம் நித்யாசனத்துக்கு உண்டான ஆசிரமங்களாக இருந்தாலும் சரி, அல்லது போஜனாலயமாக இருந்தாலும் சரி, என்ன வேண்டும், எல்லாம் இரண்டு கங்கை கரைக்கு மத்தியிலே இவையெல்லாம் அமைந்திருக்கிறது. அங்கே போய் ஒரு தனிமையான ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மனதை முழுமையாக ஒருநிலைப்படுத்தியவனாய், தயாராக இருக்கக்கூடிய மனதை கொண்டு போய் மனஹா ஆத்மனி யோஜ, தன்னுடைய மனதை ஆத்மனி
தன்னுடைய ஆத்மாவிடத்திலே பரமாத்மாவிடத்திலே இந்த மனதை முழுமையாக வைத்து அதையே தியானிக்கக்கூடியவனாய் அவன் ஆகின்றான். இவ்வாறு அதிகமாக தியானத்தினுடைய படிப்படியா நிலைக்கு போகும்போது ததோ குணேப்யஹ ஆத்மானம் வியுஜ்யாத்ம சமாதினா யுஜே பகவத் தாம்னி பிரம்மன் அனுபவாத்மனி. ஆத்மனி சமாதினா, மனதை ஆத்மாவிடத்திலேயே இருக்கும்படியாக நிலை பெற வைப்பது பேர் சமாதி என்று பெயர். சம்யக் ஆதீயதே இது சமாதி. நன்றாக மனதை பரமாத்மாவிடத்திலேயே இருக்கும்படியாக செய்தது, அது பேர் சமாதி என்று பெயர். நீங்க உதாரணம் சொல்ல, சமாதிக்கு உதாரணம் சொல்லணும்னா, நேற்றைய தினம் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலே உலகக்கோப்பை விளையாட்டு போட்டி நடந்தது. 2020 விளையாட்டு. இப்ப அதுல யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி அடைவார்கள் என்கின்ற இறுதிக்கட்ட நிலைக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய மனதும் தன்னுடைய நாட்டினுடைய வீரர்களிடத்திலே மட்டும்தான் இருக்கும். அவர்களுக்கு தான் வீட்டிலே இருந்து பார்க்கிறோம், தான் இந்த வயதை உடையவன், தனக்கு இவ்வளவு வியாதிகள் இருக்கிறது, தனக்கு இவ்வளவு உறவுகள் இருக்கிறது, தான் இவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறோம், தன்னை இத்தனை பேர் பார்க்கிறார்கள், ஒன்றும் எதை பற்றி சிந்தனை இல்லை. தன்னுடைய மனம் முழுக்க 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 தன்னுடைய நாட்டினுடைய வீரர்களிடத்திலே, அந்த விளையாட்டு இடத்திலேயே மனம் பொருந்தி இருக்கின்ற நிலைக்கு பெயர் சமாதி. இதே மனம் பிரம்மணத்துல போனா பிரம்ம சமாதி. இவன் அவ்வாறு மனதை பிரம்மனிடத்திலே வைத்து அதிலேயே ஒன்று கலந்தவனாய் ஆகிவிடும். அந்த சமாதியினுடைய தன்மை என்ன இங்கே சொல்லுகிறார். பிரம்மணி பகவத் தாம்னி யூஜே. பிரம்மணி, பிரம்மனிடத்தில், பரமாத்மாவிடத்தில், பகவத் தாம்னி, பகவான் என்று சொல்லக்கூடிய தாமம் இருப்பிடம், பகவான் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஹிருதய கமலத்திலே, அந்த பரமாத்மாவிடத்திலே இந்த தியானித்த ஜீவன் தன்னுடைய சிறிய அகங்காரத்தை கொண்டு போய் வைத்து அதனுடனேயே ஒன்று கலந்து யூஜே பகவத் சுரூபமாகவே இவன் ஆகிவிடுகின்றான். இப்பொழுது இவனுக்கு சுரூப ஸ்திதி என்பது ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்த நிலை இவனுக்கு ஏற்பட்ட போது, இவனுக்கு யார் முன்பு காட்சி கொடுத்தார்களோ அந்த விஷ்ணு தூதர்கள் இவனுக்கு மீண்டும் காட்சி கொடுக்கிறார்கள். எல்லோரையும் மனதால் வணங்குகின்றான், தலையால் வணங்குகின்றான். இப்ப இவன் ஆல்ரெடி பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தாகிவிட்டது. இப்ப ஒரு கேள்வி வரும் மனசுல, இவனும் பாபி, பாபம் செய்தவனுக்கு தண்டனை உண்டா கிடையாதா? உண்டு.
ஆனால் இவனை பொறுத்த மட்டுக்கு என்னவென்றால், பாபம் செய்தது கர்த்தாவும் கரணமும் காரியமும். இப்போ கர்த்தா போயாச்சு, கர்த்தா பகவானோட ஒன்று கலந்தாச்சு. ஆனா ஒன்று கலப்பதற்கு முன்பாக கர்த்தா செய்த கர்மம் ஆகாமியில இருக்கும் அல்லவா? அந்த ஆகாமி கர்மத்துக்கு உண்டான பலன் சஞ்சிதத்தோட சேர்ந்து இவனுக்கு பிராரப்தத்தை கொடுக்கும். ஆனா இப்போ பிராரப்தத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப முழுமையாக இவனுடைய கர்ம வினையானது அழிந்தாக வேண்டும், ஞானத்தினாலே அழிந்தாக வேண்டும். அப்ப இவன் ஞானம் வருவதற்கு முன்பாக செய்திருக்கக்கூடிய கர்மத்தினுடைய வினையை இவன் அந்த இடத்துல போய் அந்த தேகம் அனுபவித்துத்தான் மீண்டும் கரையேற வேண்டுமே தவிர நேரடியாக இது போக முடியாது. அதனாலதான் நீங்க பாருங்கள், ஞானிகள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்மையை அறிந்து கொண்டதற்கு பிறகு ஷரீரத்துக்கு என்னென்னலாம் உபாதைகள் உண்டோ எல்லா உபாதைகளும் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் முன் ஜென்மத்தில் சேர்த்த எல்லா பாவத்தினுடைய பலனையும் ஷரீர நிலையிலிருந்து அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டுக்கும் அவருடைய உள்ளம் கர்த்திருபாவமானது பகவானோட கலந்து விட்ட காரணத்தினாலே நான் அனுபவிக்கிறேன், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்து விட்டது என்று அதை தன்னிடத்திலே ஏற்றி வைத்துக் கொள்வதும் இல்லை, அதற்காக அவர்கள் போராடுவதும் இல்லை. அதை அப்படியே வாங்கிக் கொள்கிறார், அனுபவிக்கிறார்கள், அமைதியாக அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் உண்மை இடத்துல ஏற்கனவே போய்விட்ட காரணத்தினால். அப்போ ஷரீர நிலையிலே தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், அந்த உண்டான இடத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இவன் எங்கே போகிறான்? ஷரீரமானது எங்கே போகிறது? நரகலோகத்திற்கு போகிறது. அங்கே சிறிது காலம் நரக வாழ்க்கை வாழ்ந்து விட்டு அந்த உடல் மரிக்கப்படுகிறது. இப்ப இவன் முழுமையான சுதந்திர ஸ்வரூபியா மாறிட்டான். இப்போ ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய செய்த கர்ம வினைக்கு உண்டான புண்ணிய பாவத்தையும் நரகத்திலே வந்து அனுபவித்தாகிவிட்டது. சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளை பக்தியினாலும் ஞானத்தினாலும் நாம் அழித்து விட்டோம். அப்ப இந்த ஜீவன் எங்கே போயாக வேண்டும்? மோட்சத்துக்கு போயாகும். அப்ப இந்த ஜீவன் பரமாத்மாவினுடைய தூதர்களால் அழைத்து கொண்டு போகப்பட்டு படிப்படியாக இந்த ஜீவன் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வைகுண்ட லோகம் போய் சேருகின்றது. இடத்திலே வைகுண்ட லோகம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஜீவ பிரம்மனோட ஐக்கியத்தை அடைகின்றதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே செய்கின்ற செயல்பாட்டுக்கு உண்டான பலன் இந்த பிறவியிலே நாம் அனுபவித்து விட்டுத்தான். ஒருவேளை இந்த பிறவியிலே அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் இந்த தெய்வமானது வேறொரு பிறவியிலே அனுபவித்து விட்டுத்தான் அது கரையேறுகிறது. ஆயினாலே இந்த அஜாமிலன் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்து போய் பிரம்ம நிலையை அடைகின்றான். ஒரே ஒரு காரணம்தான் இவன் உயர்ந்ததற்கு. அவனுடைய மனதிலே முற்பிறவியிலே செய்த அந்த நாம போஷணம் அல்லது இறைவனுடைய ஸ்மரணை என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை வளர்த்த காரணத்தினாலே, திரும்ப 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 அந்த எண்ணம் மனதிலே வளர்ந்த காரணத்தினாலே அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கி இந்த ஜீவனை
தயார் நிலைக்கு, ஞானத்துக்கு தயாராக ஆக்கி ஜீவனை ஞானத்தின் மூலமாக முக்தி அடைவதற்கு இந்த ஜீவனை உந்தி தள்ளுகிறது இந்த நாம ஸ்மரணம். நாம ஸ்மரணத்தினால என்னடா பிரயோஜனம் தான்? என்ன நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாகவதமே சொல்லிவிட்டது கலியுகத்திலே நாமஸ்மரணையினாலேயே முக்தி அடைந்து விடலாம் அப்படின்னு. யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த நாம ஸ்மரணம் என்ன செய்யும்? அடுத்த கேள்வி, யாருக்கு நாமஸ்மரணம்? அந்த நாமஸ்மரணை என்ன செய்யும்? நாமஸ்மரணையினாலே முக்தினா என்னது? மனதில் இருக்கக்கூடிய அழுக்கிலிருந்து முக்தி. நாமஸ்மரணையினாலே நமக்கு ஞானம் ஏற்படுமானா? ஏற்படாது. நாமஸ்மரணை யாருக்குன்னா, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்துக்கு வர முடியாதவர்களுக்கு, வைராக்கியமும் பக்தியும் இல்லாதவர்களுக்கு நாமஸ்மரணை என்பதை முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறார். பக்தியும் வைராக்கியமும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அன்பருக்கு அவனுக்கு நாமஸ்மரணை என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதிலும் ஞானத்துக்கு ஒருவன் வந்துவிட்டால் பேர்பட்டவனுக்கு இந்த நாமம் தேவையில்லாமல் போய்விடுகிறது. காரணம், சதா சர்வகாலம் பரமாத்மாவையே ஞானத்தின் மூலமாக தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தனியாக ஒரு ஸ்மரணை என்பது தேவை. யாருக்கு முடியவில்லையோ அவர்களுக்கு நாமஸ்மரணத்தை முதல்ல இது கொஞ்சம் ஸ்மரியப்பா. அந்த ஸ்மரணை என்ன பண்ணுகிறது? மனதில் இருக்கக்கூடிய விக்ஷேபத்தையும் மனதில் இருக்கக்கூடிய மலத்தையும் சுத்தப்படுத்தும். விக்ஷேபத்தை அமைதிப்படுத்தக்கூடிய மனமாகவும், மலத்திலிருந்து மனதை விடுவிக்கக்கூடியதற்கு உண்டான சாதனமாகவும் இந்த நாமோச்சாரணம் இருக்கிறது. இந்த நாமோச்சாரணம் தொடர்ந்து நடக்க நடக்க விக்ஷேபமும் மலமும் குறைய குறைய மனம் ஸ்படிகத்தை போல மாற வாய்ப்பு ஏற்படும். அந்த மனதுல பக்தியை நிறைத்தல். அதில் பார்த்தோம் அல்லவா, சர்வபூத சுகிருதா சாந்தா மைத்ரி கருணையா, இதெல்லாம் பார்த்தோம் அல்லவா. இந்த பண்புகள் எல்லாம் மனதிலே ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். அந்த மனம்தான் பக்திக்கு தகுந்த மனம். அந்த மனம்தான் ஞானத்தை வாங்க தகுந்த மனம். அந்த மனம்தான் மோட்சத்தை அடையக்கூடிய தகுதியான மனம். இங்கே நாமஸ்மரணம் என்னை இறைவனோடு சேர்த்து வைப்பதற்கு உண்டான முதல் உபாயம். அது படிப்படியாக நம்மிடத்திலே பல நன்மைகளை ஏற்படுத்தும். நாமத்திலே நின்று கூடாது, நாமி இடத்துல போகணும். ரொம்ப முக்கியம். நாமம் நாமி இடத்திலே கொண்டு போய் என்ன சேர்க்கணும். நாமி இடத்திலே போனதற்கு பிறகு நாமமும் இருக்கக்கூடாது, நாமத்தை உச்சரிக்கக்கூடியவனும் இருக்கக்கூடாது. நாமி மட்டும் இருப்பார். அந்த நிலைக்கு போவதற்கு நாம உச்சாரணம் தேவைப்படுகிறது. ஆரம்ப ஸ்திதியிலே
இவன் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக போய் உண்மையுடன் கலக்கக்கூடிய நிலை என்பது வருகிறது. இதற்கு நடுவிலே யமதூதர்கள் அப்படியே விட்டு வந்துட்டார்கள். தான் ஆற்ற வேண்டிய பணியை செய்ய முடியவில்லை. அதற்கு பெரும் தடையாக விஷ்ணு தூதர்கள் வந்து தடுத்து விட்டார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய தோல்வி. தன்னுடைய தர்மத்தை செய்ய முடியவில்லையே, ஏன் இவ்வாறு நடந்தது? இது எதனால் இவ்வாறு நடந்தது? நடப்பதற்கு என்ன காரணம்? உலகத்தை தண்டிப்பதற்கு என்று இறைவன் ஒருவனை நியமித்திருக்கிறான். ரட்சிப்பதற்கு என்று ஒருவரை நியமித்திருக்கிறான். உற்பத்தி செய்வதற்கு என்று ஒருவரை நியமித்திருக்கிறான். அந்த வகையிலே யமதர்மராஜாவுடைய பணி தண்டித்தல் என்கின்ற பணி. அது அவர் ஒருத்தருக்குத்தான் அதிகாரம் இருக்கு. அப்படி என்றால் அவருக்கு உண்டான செயல்பாட்டை இங்கே நாங்கள் செய்யவில்லை. தண்டிக்கக்கூடிய வேலையிலிருந்து நாங்கள் இப்பொழுது பின்வாங்கி இருக்கிறோம், விடுபட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் நிறைய பேர் தண்டிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்திலே நிறைய பேர் இருக்கிறார்களா? அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒருவர் செய்யக்கூடிய காரியத்திற்கு 2 பேர் அல்லது 3 பேர் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருந்தால், இன்னைக்கு கோர்ட்ல பாருங்கள் என்ன கூத்து அடிக்கிறாங்க பாருங்க. 2 பேர் கொண்ட குழு, 3 பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவார்கள். அப்படின்னா 3 பேரும் வழங்கக்கூடிய தீர்ப்பு கேள்விப்பட்டார். ஒரே நபருக்கு 3 பேர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. ஒத்த எழுதுறான், இவர் தண்டனைக்கு உரியவர். இன்னொருத்தர் எழுதுகிறான், இவர் 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 தண்டனையை பெற்றே ஆக வேண்டும். இன்னொருத்தர் எழுதலாம், இவர் வந்து தண்டனை வந்து குறைத்து கொடுக்கலாம், அல்லது தண்டனை வேறு ரூபத்திலே கொடுக்கலாம், அல்லது இவர் வந்து தண்டனைக்கு காரணமாக யார் இருந்தாலும் அவர்களை நாம் வந்து தண்டிக்கலாம், இவரை தண்டிக்கலாம். இப்படி விதவிதமான தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். அதே போல யமதர்மராஜா தான் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பை எழுதுவார்கள். அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு ஜீவனும் உயர்வது என்பதோ தாழ்வது என்பதோ நடக்காது. ஒரே நபருக்கு ஒருவர் சரியான தீர்ப்பை எழுதுகிறார், அல்லது ஒரே நபருக்கு வேறு ஒருவர் தவறான தீர்ப்பை எழுதுகிறார். தண்டிக்கப்படக்கூடாதவன் ஒருவனால் தண்டிக்கப்படுகிறான், தண்டிக்கப்பட வேண்டியவன் ஒருவரால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இந்த தோஷம் எல்லாம் வந்துவிடுமே. இப்ப அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோமே, இவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா அல்லது தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியவனா? இது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று யமதர்மராஜாவிடத்திலே போய் தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். யமதர்மராஜா அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? அடுத்த வாரம் பாருங்கள், விரிவாக பார்க்கலாம்னு சொல்றார். அடுத்த வாரம் பாருங்கள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.